வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி சினிமால இந்த வருஷம் வெளியான ஒரு பக்காவான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பெல் லைன் அப்படின்றது. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத திருப்பத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 60 வயசு பெரியவரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவர் இப்ப பாத்ரூம் தான் போயிட்டு இருக்காரு. அப்பதான் போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. டிவி வேற ஒரு பக்கம் இறஞ்சிட்டு இருக்கு. இப்ப இவருமே போன் எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. காதுல வச்சா யாருமே பேச மாட்டாங்க. திடீர்னு போன்ல இருந்து அதிகமா ஒரு சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா டிவில இறஞ்சிட்டு இருந்ததுல இப்ப சுத்தி எல்லா இடத்துலயும் இறையிற மாதிரிலாம் தெரியுது. ஏன் இப்படி தெரியுதுன்ற மாதிரி இவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த வெளிச்சத்தை தாங்கிக்க முடியல. இவருமே பயந்த மாதிரி கீழே எல்லாம் விழுறாரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா தான் இருக்கும். இவருமே சட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாரு. இந்த பெரியவரை வீட்டை விட்டு அதிகம் வெளியே போக மாட்டாரு போல. இவருக்கு டிவி தான் உலகம். இப்ப காலையில எந்திரிச்சோன்னா இவரும் டிவியை போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா டிவி ஆன் ஆக மாட்டேங்குது. என்ன டிவி ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்ச ஒரு ரிப்பேர் பண்றவருக்கு கால் பண்ணிட்டாரு. டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, வந்து சரி பண்ணி கொடுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த டிவியா? அந்த டிவி எல்லாம் சரி பண்ண முடியாது, ஒரு நல்ல காய்லாங்கடியில போய் போடுங்கன்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்றான். இதனால இவருமே கோவப்படுறாரு. சரி, இந்த வாட்டி வேற ஒருத்தனுக்கு கால் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப வேற ரிப்பேர் பண்றவரோட நம்பரை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி இவர் பேசுறாரு. அந்த நபர் இருக்கார்ல, என்ன மாடல்னு கேக்குறாரு. இவருமே கஷ்டப்பட்டு மாடல்லாம் பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரும் எல்இடிக்கு மாறிட்டாங்க. அந்த டிவி எல்லாம் யாருமே பாக்குறது இல்ல. ரிப்பேர் பண்றதுக்கு பார்ட்ஸும் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, வந்து ரிப்பேர் பண்ணி தாங்கன்னு இந்த பெரியவர் கேக்குறாரு. பெரியவரே, அதான் சொல்றேன்ல, ரிப்பேர்லாம் பண்ண முடியாது, நீங்க புதுசா ஒரு டிவியை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. என்ன இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி பெரியவரும் கோவப்படுறாரு. இந்த பெரியவர் வீட்டுல ஒரு லேண்ட்லைன் போன் இருக்கு. அதே சமயம் ஒரு சாதாரண செல்போனும் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காய்கறி எல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே மார்க்கெட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துலயே நிறைய காய்கறி கடைலாம் இருக்கு. இவருமே வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு நபர்கிட்ட டிவி கடை எங்க இருக்குன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவனுமே இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஃபார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. பெரியவரே, என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவரும் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, புதுசா ஒரு டிவி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க எதுக்காக புதுசெல்லாம் வாங்குறீங்க? என் வீட்டுல பழைய டிவியை ஒரு ஓரமா வச்சிருக்கேன், அதை வேணா உங்களுக்கு தரவான்ற மாதிரி கேட்கிறாரு. சரிப்பா, அதை சீக்கிரமா தான்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் கேட்கிறாரு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரத்துல டிவி எல்லாம் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பெரியவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த பெரியவர் இருக்கார்ல, ஒரு குளியல போடுறாரு. சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. இவருமே அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாரு. இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாரோ கதவுக்கு வெளியே இருந்து இவரை பாக்குற மாதிரியே இவருக்கு தோணுது. இவர் பார்த்தோன்னு மட்டும் அந்த நபர் கிளம்பிடுறான் போல. யார் இப்படி பாக்குறான்னு தெரியல, ஆனா அடிக்கடி இந்த விஷயம் நடக்குது. யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த பெரியவரும் யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாரு. பார்த்தா இந்த வீட்டுல வேலை பார்க்குற லேடி தான் வந்திருக்காங்க. அவங்களுமே இப்ப பெருக்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பெருக்கட்டோன்ற மாதிரி இவர் பெட்ல போய் உக்காந்துடுறாரு. அந்த லேடி குனிஞ்சு தானே பெருக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட கிளீவேஜ் எல்லாம் தெரியுது. இந்த பெரியவர் இருக்கார்ல, குறுகுறுன்னு அவங்க கிளீவேஜியே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடியுமே இந்த விஷயத்த கவனிச்சிடுறாங்க. சட்டுன சாரியை வச்சு மறைச்சிடுறாங்க. இவ்வளவு வயசாயிருச்சு, இருந்தாலும் பெருசு எங்க பாக்குது பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வேலையை முடிக்கிறாங்க. பெரியவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா பேசின நபர் தான் வந்திருக்காரு. என்கிட்ட ஒரு டிவி இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆளுங்களை வச்சு அந்த டிவியை இறக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த பெரியவரும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு போய் எதுக்கு நன்றி, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த பெரியவர் டிவி வேணும் டிவி வேணும்னு அடம் பிடிச்சார்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இவர் ரெகுலரா ஒரு சீரியலை பாப்பாரு. இப்ப அந்த சீரியலை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும் போல. அந்த மாதிரிதான் இப்ப கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பயங்கரமா சந்தேகப்படுறாரு. என்ன போய் சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஃபீலிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சீரியல்ல டெம்ப்ளேட்டா சில மியூசிக் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் போட்டு ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த சீரியல் ஓடிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை தட்டுறாங்க. இவருமே சீரியலை பார்த்துக்கிட்டே போய் கதவை திறக்கிறாரு. வந்தவங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டாரு. இவர் பாட்டுக்கு மும்மரமா சீரியலை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு பெரியவர், ஒரு வயசு பையன். புதுசா இன்னொரு நபரும் வந்திருக்காரு. அந்த நபரை அறிமுகப்படுத்தி வைக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த பெரியவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, இந்த சீரியல் மட்டும் முடியட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த சீரியல்ல தொடரும் அப்படின்ற மாதிரி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்கள பார்த்த மாதிரி இவர் பேசவே ஆரம்பிக்கிறாரு. ஒரு பையனை பத்தியும் பெரியவரை பத்தியும் சொன்னோம் பாத்தீங்களா, ஆல்ரெடி இந்த பெரியவருக்கு இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இப்ப புதுசா வேற ஒரு பெரியவரை கூட்டு வந்திருக்காங்க. இவர் இப்பதான் புதுசா பக்கத்துல வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இவர் எக்ஸ் ஆர்மி அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி லூடோ கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பெரியவர்கிட்ட கேம் இருக்கு போல, அதை வச்சு இவங்களுமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. புதுசா வந்திருக்க நபரை பத்தி உங்களுக்கு பெருசா தெரியாது இல்ல, உங்களை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கேம் விளையாடிக்கிட்டே தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வயசு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மட்டும் தொண நடுவுல ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். பேசாம இருடா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பெரியவருக்கும் புதுசா வந்தவருக்கும் தான் காம்படிஷன் ஹெவியா போயிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போறா அப்படின்ற மாதிரி மீதி 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த புதுசா வந்தவருக்கு மயக்கமே வந்துருது போல. மயக்கம் போட்டு பொத்துனி கீழே விழுந்துடுறது. இவங்க 3 பேருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. உடனே டாக்டருக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி பெரியவர் வீட்டுல படுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரோட பெட்ல அந்த டிவி சாஞ்ச மாதிரி இருக்கு. அதாவது ஒய்ஃபை படுக்க வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் டிவியை படுக்க வச்சிருக்காரு. அதை தடவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் இவரோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவருக்கு அந்த அளவுக்கு டிவியை ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப பெரியவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவரோட வீட்டை அடிக்கடி யாரோ எட்டி பாக்குறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப கூட அந்த நபர் எட்டி பாக்குறான் போல. யாருன்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் யோசிக்கிறாரு. இப்ப இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆயிருது. சீரியல்ல ஒரு ஒய்ஃப் கேரக்டர் வராங்கல்ல, அவங்க ஆர்டிஸ்ட் போல. இப்ப கூட டிராயிங் தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோ பக்கத்துல வந்து ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி பேசினார்ல, ஆனா இன்னைக்கு ஜாலியா தான் பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹஸ்பண்ட் இன்னும் சந்தோஷப்படுறாரு. இவங்க 2 பேருமே சந்தோஷமாலாம் பேசிட்டு இருக்காங்க. இத பெரியவருமே பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பெரியவரோட போன் அடிக்குது. சீரியல் பார்க்கும்போது தான் போன் வரும்ன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இவருமே போனை எடுக்கிறதுக்காக வராரு. இப்ப அட்டன் பண்ணி யாருன்னு கேட்கிறாரு. டெய்லர் தானே பேசுறது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. டெய்லரா? டெய்லர்லாம் இல்லன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ராங் கால் அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. டெய்லர்னு இந்த நம்பர் தான் தந்தாங்க, அதனால தான் கால் பண்ணன்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை இவரால பார்க்க முடியாதுல்ல, சீரியல்ல வர ஒய்ஃப் கேரக்டரா இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு போல. யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்ற மாதிரி கோவமா கேட்கிறாரு. இவங்களுமே டெய்லர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பெரியவருக்கு வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். சீரியல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்கல்ல, அவங்கள மாதிரி இவர் இமேஜின் பண்ணிக்கிறாரு. இவர் இமேஜின் பண்ணிக்கிறத தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் சரியான சந்தேக பேர்வெளி போல. நம்ம இல்லாத சமயம் ஒய்ஃப் வேற யார்கிட்டயோ பேசியிருக்கான்ற மாதிரி சந்தேகப்படுறாரு. அதனால தான் ஒய்ஃப் கிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்காரு. போன் வேற கீழே தொங்கிட்டு இருக்கல, அதை எடுத்து வைப்போம்னு நினைக்கிறாரு. ஆனா போனை வைக்கிற இடத்துல ஒரு ரப்பர் இருக்கு, அது மேலேயே இவர் வச்சிடுறாரு. சோ போன் உட்கார்ல, இன்னமும் போன் ஆன்ல தான் இருக்கு. இந்த பெரியவர் கேட்டுட்டு இருக்காரு. இன்னமும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. சரி நான் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கிளம்பிடுறாரு. ஒய்ஃபுமே இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த ஒய்ஃபு கிட்ட வேற ஒரு போன் இருக்கு போல. அந்த போன்ல இருந்து வேற யாருக்கோ கால் பண்றாங்க. இவங்க கால் பண்ற நபர் யாருன்றது நமக்கு தெரியல. அந்த நபர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதாவது ஹஸ்பண்ட் திட்டினார்ல, அதை பத்திலாம் இவங்க சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வெளி உலகத்தை பார்த்தே 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன வீட்டுக்குள்ளேயே தான் அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். ஒவ்வொரு நாளும் நான் நரகத்தை ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாங்க. எதிர பேசுற நபர் இருக்காருல்ல, நீ ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே இந்த பெரியவர் கேட்டுட்டு இருக்காரு. பெரியவரை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசுறது மட்டும் தான் கேட்கும். அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை எடுக்க போறேன்ற மாதிரி சுவாகமா சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. மேல இருக்க ஃபேனை பாக்குறாங்க. தூக்கு போட்டு இறந்து போயிடலான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த பெரியவரும் பயப்படுறாரு. அந்த பொண்ணு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி இந்த பெரியவர் யோசிக்கிறாரு. இவரும் பயங்கரமா கத்துறாரு. ஆனா அவங்களுக்கு தான் கேட்காதுல்ல. அவங்க ஒரு ஸ்டேஜ்ல தூக்குலயே தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா அந்த சமயம் பார்த்தா ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்களை தடுக்கிறாரு. நல்ல வேலையா ஒய்ஃபை காப்பாத்திடுறாரு. அந்த பொண்ணு தப்புச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோனதான் இந்த பெரியவர் கொஞ்சம் நிம்மதியாகிறாரு. இப்ப 2 பேருமே பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி திட்டினார்ல, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை நினைச்சுதான் நான் ரொம்ப பயப்படுறேன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது நமக்கு சரியா தெரியல. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான வேலை இல்ல. இவர் ரைட்டரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது படம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போதும், நம்ம லைஃப் மாறிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே பக்கத்துல வந்து ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே ரொமான்ஸ் பண்றாங்கன்றது இந்த பெரியவருக்கு தெளிவா புரியுது. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்ற மாதிரி இந்த பெரியவர் கதவை திறக்கிறாரு. வேலைக்காரி தான் வந்திருக்காங்க. நீ இப்பதான் வருவியா, சீக்கிரமா கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேகமா வேலைக்காரியை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. மேற்கொண்டு என்ன நடக்குது கேட்கணும்ன்ற மாதிரி காதுல வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க போல. இப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் கால் வருது. ஹஸ்பண்டுமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ப்ரொடியூசர் தான் பேசுறாரு போல. ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. நான் வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ப்ரொடியூசர் கூப்பிட்டுருக்காரு. நான் கிளம்பணும்ன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. என் கூட ஒன்னா இருந்தீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சிருச்சு. இதுக்காக தான் என் கூட ஒன்னா இருங்கன்னு சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
உன் கூட ஒன்னாவே இருந்துட்டு இருக்க முடியுமா? அப்படி இருந்தா யாரை சம்பாதிக்கிறது? நான் தானே சம்பாதிக்கணும், நான் போயிட்டு வரேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஏடவிடமா பேசிட்டார்ல, இதை நினைச்சு இந்த பொண்ணுமே ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹஸ்பண்டும் கதவை சாத்திக்கோன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இந்த ஒய்ஃபு கிட்ட ஒரு செல்போனும் இருக்கு. ஆனா இந்த செல்போன் இருக்கிறது ஹஸ்பண்டுக்கு தெரியாது போல. ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒளிச்சுதான் வச்சிருக்காங்க. இந்த ஒய்ஃபுமே பீஸா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. என்ன மாதிரி பீஸா ஆர்டர் பண்ணலான்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிக்கிட்டே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பீஸா வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிக்கிட்டே பேப்பர்ல எழுதி வச்சாங்கல்ல, இதை இந்த பெரியவரும் எழுதி வச்சிருக்காரு. அவங்க ஆர்டர் கொடுக்குற மாதிரியே நம்மளும் ஆர்டர் கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப போன் இருக்குல்ல, அது மூலியமா இவர் ஆர்டர் கொடுத்துறாரு. அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பாட்டு வச்சுட்டு அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸ் பண்றாங்கன்னு இந்த பெரியவருக்கு தெரியுது. பெரியவர் சந்தோஷமா இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பீஸா வந்துருது இல்ல, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த ஒய்ஃப் நடுவுல வேற ஒருத்தங்க கிட்ட பேசுவாங்கல்ல, அந்த நபரை ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். இப்ப ஒய்ஃப் அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வரையெல்லாம் தெரியும் போல, பேப்பர்ல எதையோ வரைஞ்சுக்கிட்டே தான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருந்ததை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்படி வரைஞ்சிட்டு இருக்கும் போது ரப்பர் இவங்களுக்கு தேவைப்படுது. ரப்பர் எங்கன்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த போன் கிட்ட தான் ரப்பர் இருக்கு. அதை எடுத்துட்டாங்கன்னா காலு கட் ஆயிரும். இவங்களுமே பயங்கரமா ரப்பரை தேடி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ரப்பர் எங்க இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. இவங்களுமே சரின்ற மாதிரி அப்படியே விட்டுறாங்க. அதனால இந்த போன் கால் கட் ஆகல. இப்ப போன ஹஸ்பண்ட் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. போன காரியம் என்னாச்சுன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அப்ப நான் ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவங்களும் ஆம்லேட் ரெடி பண்றதுக்காக போறாங்க. இந்த பெரியவர் ஆம்லேட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நம்மளும் சீக்கிரமா ஆம்லேட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஆசையா இந்த ஆம்லேட்டை ரெடி பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட தராங்க. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு எதுவுமே சொல்லாம இருக்காரு. நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் இந்த இடத்துல சொல்றாரு. ஹஸ்பண்ட் வெளியே எங்கேயுமே கூட்டு போகாம இருக்காரு போல. இந்த கதை மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அந்த காசு மூலியமா நம்ம ட்ரிப் மாதிரி போலாங்க. ஏன்னா நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்களும் நானும் சந்தோஷமா போலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நீ நினைக்கிற அளவுக்குலாம் காசு வராது. அதே சமயம் ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டா இன்னும் முடியல, எண்டிங் எல்லாம் மாத்தணும்ன்ற மாதிரி என்கிட்ட ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. அந்த வேலையை நான் சீக்கிரமா வேற பண்ணணும், இன்னைக்கு நைட்டே பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆமா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரிங்க, ஒரு 2 மணி நேரம் நீங்க எழுதுற வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டா ஏனம் தானோன்னு சரி சரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பெரியவர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது பெரியவரோட ரூமை யாரோ எட்டி பாக்குறாங்க. அடிக்கடி இந்த மாதிரி எட்டி பாக்குறாங்கல்ல, இப்ப பெரியவரும் வேகமா கதவு கிட்ட வந்து கதவை ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். அப்ப யார் தான் எட்டி பாக்குறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பெரியவர் இவர் கையில வச்சிருக்க செல்போன்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்றாரு. ஸ்டேஷன்ல இருக்கவர் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஒருத்தன் ரெகுலரா எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. தொல்லையா எப்படின்ற மாதிரிலாம் அவர் கேக்குறாரு. எவனோ ஒருத்தன் எட்டி பாக்குறான், போய் பார்த்தா யாரையும் காணோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. யாராவது சின்ன பசங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா இருக்கும்னு போலீஸ் சொல்றாரு. சின்ன பசங்களாம் இல்ல, ஒருத்தன் என்ன பயம்புத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான், நீங்க தான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? இத பண்றது யாருன்னு தெரிஞ்சா எங்களுக்கு கால் பண்ணுங்க சார், தேவையில்லாம எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவர் சொல்றாரு. என்னடா இவர் சொல்றது கூட கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் ஃபீல் பண்றாரு. இந்த பெரியவர் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. இப்ப பிஸ்கெட் எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. எடுக்கலாம்னு நினைச்சா அந்த இடத்துல ஒரு கற்பாம்பூச்சி இருக்கு. சட்டுன்னு அதை பார்த்து பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் கற்பாம்பூச்செல்லாம் விரட்டிட்டு பிஸ்கெட்டை சாப்பிடுறாரு. அந்த சைட்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசாம இருக்காங்க. அதனாலதான் இவரும் சீரியல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் சீரியல் பார்க்கும் போது கூட சரி போனை காதுல தான் வச்சிருக்காரு. அவங்க பேச ஆரம்பிச்சா அதை கேட்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் சீரியலை பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் மும்மரமா பேசுறத கேட்கிறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, முதல்ல கேரளா கெட்டப்ல அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இது வேணாம், சாதாரணமாவே வான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நைட் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாங்க. செம்ம ஆட்டம் வந்து இவருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வராங்க. இவர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது நிறைய பேசுறாங்கல்ல, இந்த பெரியவர் காதுலயும் கேக்குது. இவர் பயங்கரமா வெக்கப்படுறாரு. திரும்பி யாரோ பெரியவரோட ரூம் கதவை தட்டுறாங்க. இப்ப யாருன்ற மாதிரி இந்த பெரியவரும் கதவு கிட்ட வந்து திறக்கிறாரு. பார்த்தா அந்த 3 பேர் தான் வந்திருக்காங்க. நம்ம லூடோ விளையாடலாமான்னு கேக்குறாங்க. இல்லப்பா, எனக்கு வயிறு ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் மும்மரமா அவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க 2 பேரும் முணங்குற மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்டை கேட்டு இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல மாஸ்டர் பேட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்டுக்கு வந்துருது போல, அவர் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.
ஆனா ஒய்ஃபுக்கு இன்னும் திருப்தி கிடைக்கல. ஒய்ஃப் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்ட் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்காரு. இந்த மாதிரி ரியாக்ஷனே கொடுக்காம இருந்தா எப்படி, உங்களுக்கு பிடிக்கலையான்ற மாதிரி கேக்குறாங்க. பிடிக்கலாம் இல்ல, என்னால முடியல, எவ்வளவுதான் இந்த மாதிரி பண்ணுவ, எனக்கு டயர்டா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் எந்திரிச்சிடுறாரு. ஒய்ஃபுமே இந்த இடத்துல கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் பாதியிலேயே எந்திரிச்சு வெளியே போயிட்டார்ல, இதனால இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இவங்க போதை மாத்திரை எல்லாம் எடுப்பாங்க போல. இப்போ ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டுறாங்க. நம்ம பேசாம செத்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள இவங்களே பேசிட்டு இருக்காங்க. ஒரு பிளேடை எடுத்து கையை அறுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பெரியவர் இந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாரு. இந்த பொண்ணை பத்தி நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா போன் மூலியமா போலீஸ்க்கு கால் பண்றாரு. ஒரு பொண்ணு அவ வீட்டுல சூசைட் பண்ண போறா, எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அட்ரஸ் சொல்லுங்கன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. அட்ரஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அட்ரஸ் தெரியாதா, அப்புறம் எப்படி அவ சாக போறான்னு தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் போன் மூலியமா கேட்டுட்டு இருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்பதான் போலீஸ்க்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின பெரியவர் தான் பேசுறாருன்னு தெரியுது. யோ பெருசு, உனக்கு மூளை கீழே குழம்பி போயிருச்சா, முதல்ல காலை கட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பெரியவர் என்ன நடக்குதுன்றதை கேட்டுட்டு இருக்காரு. அவங்க நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க போல. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இப்ப பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல, அதை பத்தி எல்லாம் கூட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்களோட ப்ராப்ளத்தை பத்தி நமக்கு தெரிய வருது. ஹைப்பர் செக்சுவல்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது எப்ப பாரு செக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த பிரச்சனையினால தான் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இவங்களை சந்தேகப்படுறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கும். ஏன்னா செக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பா, நம்ம அவைலபிளா இல்லாத சமயம் வேற யார்கிட்டயாவது போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என் ஹஸ்பண்ட் என்ன பயங்கரமா அடிக்கிறாரு, டார்ச்சர் பண்றாரு, அதை தாண்டியும் நான் போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவரோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கூட ஒன்னா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசினா எதிர இருக்கவங்களுக்கு போர் அடிச்சிரும்ல, அந்த மாதிரிதான் எதிர இருக்க நபருக்கு போர் அடிச்சிருது போல. மட்டும் தான் கொட்டிட்டு இருக்காரு. இது இவங்களுக்குமே புரிஞ்சிருது. என்கிட்ட பேச உனக்கு கூட பிடிக்கல, சரி நீ போ, நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க தான் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆகல, நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ஃபிங்கரிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா முணங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பெரியவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்ப பெரியவரோட ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. பெரியவர் வேகமா போய் கதவை திறக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா இதுக்கு முன்னாடி இவர் சந்திச்ச எல்லாருமே வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அதாவது மார்க்கெட்ல சந்திச்சவங்க, அதே சமயம் டிவியை தந்தவரு, இதை தாண்டி எல்லாருமே அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவரோட கற்பனையா என்னன்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல நடக்கிறத காட்டுறாங்க. அவங்க வீட்டுல டிவி ரிப்பேர் ஆயிருது போல. இப்போ ஒருத்தருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. வர நபர் வேற யாரும் கிடையாது, இந்த பெரியவர் வாட்டி ஒருத்தனுக்கு கால் பண்ணார்ல, அவன் தான். அவனோட வாய்ஸ் கேக்குதுல, பெரியவரும் அவன் தான் போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்களுமே டிவியில ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காஃபி மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி இவன் கேட்கறான். சரின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி போய் காஃபி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நபர் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன், இங்க இருக்கவ செம்மையா இருக்கான்ற மாதிரிலாம் போன்ல பேசிட்டு இருக்காரு. இவன் பேசுறது இந்த லேடிக்கு கேட்காது, ஆனா போன் பக்கத்துல இருக்கிறதுனால பெரியவருக்கு கேட்கும். பெரியவரும் பயங்கரமா கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே அவன் கேட்ட மாதிரி காஃபி எல்லாம் தந்துடுறாங்க. டிவியை ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி இவங்க கிட்ட காட்டுறான். இவங்களுமே ரெடி ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவனுக்கு காசை தந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப டிவில ஒரு பாட்டை வச்சிடுறாங்க. அந்த பாட்டுக்கு பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியவரும் இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே கொஞ்சம் தள்ளி வராங்கல்ல, பார்த்தா அவன் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இன்னும் போலியான்ற மாதிரி அவனை பார்த்து கேட்கறாங்க. ஒரு பொருளை விட்டுட்டேன், எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றான். வேணும்ட்டே தான் விட்டு போயிருக்கான்னு இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் அந்த பொருளை எடுத்து தராங்க. இவன் கிளம்பலான்னு நினைக்கும் போது பின்னாடி ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. இவன் மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டுதான் இவன் அடிச்சிட்டு இருக்காரு. நான் எதுவுமே பண்ணல, என்ன விட்டுருங்கன்ற மாதிரி அவனும் இங்க இருந்து ஓடிடுறான். இந்த டிவி ரிப்பேர் பண்றவன் இருக்கான்ல, கொஞ்சம் வில்லங்கமான ஆள் போல. இவன் வில்லங்கமான ஆளுன்றது எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தெரியாதா, எதுக்காக இவனை வீட்டுல வச்சு பேசிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காரு. பெரியவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒய்ஃபை அடிக்கிறதோட நிறுத்த மாட்டாரு. கை காலெல்லாம் லாக் பண்ணி வச்சிடுறாரு. ஒய்ஃப் என்ன பண்ணாலும் திருப்தியா ஆக மாட்டாங்கல்ல, நீ திருப்தி தானே ஆகணும், இன்னைக்கு உன்னை திருப்தி பத்துறன்ற மாதிரி இவர் கொஞ்சம் வில்லத்தனமா பேசுறாரு. அவங்க பிரைவேட் பார்ட்ல கட்ட மாதிரி எதையாவது விடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்க கத்தக்கூடாதுல, அதனால வாயில டேப் எல்லாம் ஒட்டிடுறாரு. இப்ப கட்டையெல்லாம் விடுறாரு. அவங்களுக்கு வலி தாங்க முடியல, வலியெல்லாம் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் அடங்கவே மாட்டாரு. திரும்ப திரும்ப அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப திருப்தி ஆயிட்டியா, இப்ப திருப்தி ஆயிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட கோவமா கேட்கிறாரு. ஒரு கோவத்துல தான் இவர் இப்படி பண்றாரு. ஆனா பண்ணதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறாரு. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பெரியவரும் அந்த பொண்ணுக்காக இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, சாப்பாடு ஊட்டி விடலாம்னு நினைக்கிறாரு. கட்டெல்லாம் கழட்ட மாட்டாரு. பக்கத்துல வந்து சாப்பாடை மட்டும் ஊட்டலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வேணாம் வேணான்னு சொல்றாங்க.
கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சாப்பிட வச்சிட்டு இருக்காரு. இவர்கிட்ட கதை வாங்கிக்கிறேன்னு ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு பாத்தீங்களா, திடீர்னு கதை வேணான்னு சொல்லிட்டாரு போல. அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. சோ அந்த கோவத்தையும் மனசுல வச்சுதான் இப்படி பண்ணிருக்காருன்றது ஒய்ஃபுக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது திரும்பி ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வருது. வாங்கிக்கிறேன்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் பேசுறாரு போல. நான் உடனே கிளம்பி வரேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப வேகமா ஷர்ட் எல்லாம் மாத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஏன்னா இவரோட ஷர்ட்ல ரத்தம்லாம் இருக்கும். அவங்க மேல இருந்து வந்த ரத்தம் தான் இருக்கும். ரத்தம் ஓரளவுக்கு இவர் காயப்பத்தி இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, அவர் லாக் பண்ணி வச்சிருக்க கயரெல்லாம் கஷ்டப்பட்டு கழட்டிடுறாங்க. பிரைவேட் பார்ட்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு போல. அந்த காயத்தெல்லாம் இவங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. சரி போன் எடுத்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்ற மாதிரி எட்டி போன் எடுக்கிறாங்க. போன் கீழே விழுந்துருது. கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆயிருது. இருந்தாலும் இவங்க வேகமா செட் பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டுமே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை என்னால தாங்கிக்க முடியாது, நான் ஒரு முடிவு எடுக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன முடிவை யோசிச்சிருக்காங்க அப்படின்றது பெரியவருக்கு தெரியல. என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்க குளிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல ரெடி எல்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆறவங்க பாயாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. பாயாசத்துல ஏதோ இவங்க கலக்கிறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க போல. கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுறாரு. எதுவுமே நடக்காத மாதிரி ஒய்ஃபு கிட்ட நார்மலா பேசுறாரு. அவங்கள கொஞ்சலாம் செய்யறாரு. போன விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்ச நாள்ல காசு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃபு பெருசா ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நான் பாயாசம் செஞ்சிருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா பாயாசத்துல ஏதோ கலந்திருக்கான்றது இந்த பெரியவருக்கு புரியுது. பாயாசத்தை குடிச்சிடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இருந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு கேட்காதுல. ஹஸ்பண்டும் வாங்கி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒய்ஃபுமே அந்த பாயாசத்தை குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பாயாசத்துல ஏதாவது கலந்தாங்களா என்னன்னு தெரியல. இப்ப ரெண்டு பேருமே அந்த பாயாசத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. பெரியவரும் என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா இருமல்லாம் வந்துட்டு இருக்கு. தண்ணியை குடிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப தண்ணி ஜக்கை எடுக்கிறதுக்காக கையை நீட்டுறாரு. அப்படி நீட்டும் போதுதான் போன் லைட்டா தட்டிடுது. நடுவுல இருக்க ரப்பர் கீழே விழுந்துருது. அது மூலியமா இந்த காலு கட்டாயிருது. இவ்வளவு நேரம் பெரியவர் கேட்டார்ல, இதுக்கப்புறம் பெரியவரால கேட்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பெரியவர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. பயங்கரமா இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் பெரியவரும் இதே மாதிரி உட்காந்து இருக்காரு. இப்ப பெரியவர் எந்திரிச்சு ஷேவிங் எல்லாம் பண்றாரு. இவர் 2-3 நாளா இந்த போனையே தான் காதுல வச்சிருப்பாரு. வெளியே போயிருக்க மாட்டாரு. வெளியே போய் மார்க்கெட்ல ஏதாவது வாங்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப வெளியே வந்து மார்க்கெட்ல வாங்குறதுக்காக நடந்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டு நபர் பேசுறதுக்காக வராரு. என்ன பெரியவரே நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கணும்னு இவர் சொல்லிட்டாரு. அதான் ஆல்ரெடி வாங்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அப்பதான் இவர் ஆல்ரெடி வாங்கி இருக்கிறது தெரிய வருது. வாங்கினதே மறந்துட்டேன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. பெரியவரா நடந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. எனக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ராங் கால் வந்ததுன்னு சொல்றாரு. டெய்லர்னு நினைச்சுதானே கால் பண்ணாங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இது எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த பெரியவர் கேட்கிறாரு. சாதாரணமா தான் சொன்னேன், மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இந்த பெரியவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பேக்ரவுண்ட் அப்படியே வித்தியாசமா மாறுது. இவர் நடந்துட்டு இருந்தது மார்க்கெட் கிடையாது, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். மார்க்கெட்ல நிறைய ஆளுங்க இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க எல்லாருமே பேஷண்டா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா பேசிட்டு இருக்கவர் டாக்டரா இருப்பாரு. இந்த பெரியவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே ரூம்க்கு இந்த பெரியவரை கூட்டு வர்றாரு. ரூம் மாதிரி இருந்தது இப்ப ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரி மாறிடுது. இந்த பெரியவர் கண்ணுக்கு தான் வீடு மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. இப்ப பெரியவரும் பெட்ல வந்து உட்கார்றாரு. பெரியவரே ஒரு ஊசி மட்டும் போடுறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு. இப்ப டாக்டரும் ஒரு ஊசியை போடுறாரு. பெரியவரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. எண்டிங் தான் என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி பெரியவரே நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன்ற மாதிரி டாக்டரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பெரியவருக்கு தூக்கம் வருது. இவருமே தூங்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பெரியவர் ரூமை யாரோ எட்டி பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எட்டி பாக்குற நபர் அந்த டிவி ரிப்பேர் பண்ற நபர் தான். உண்மையில அவர் டிவி ரிப்பேர் பண்ற நபர் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற நபரு. எல்லாருமே ஓகேவா இருக்காங்களான்னு நடுவுல பாப்பாங்கல்ல, அதுதான் இவரோட வேலையா இருக்கும். அதுக்காக தான் நடுவுல இவர் ரூம் எல்லாம் எட்டி பாப்பாரு. இவர் ரூமை மட்டும் இல்ல, எல்லா பேஷண்ட் ரூமையும் இவர் எட்டி பாப்பாரு. இதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல. எனக்கு புரிஞ்சதை உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஒய்ஃப் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு இந்த பெரியவரா இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். என் ஹஸ்பண்ட் என்ன டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் பெரியவர்கிட்ட சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அது எல்லாமே இவரோட ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் இவர் கேட்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறாரு. உண்மையில அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இவருக்கு கால்லாம் வரல. இவராதான் அந்த விஷயத்தெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிறாரு. இத பத்தி டாக்டருக்கு எப்படி தெரியும்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா இவர் பண்றது வாட்டி கிடையாது, இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுவாரு போல. அதனால தான் டாக்டருக்கு எல்லாமே தெரியுது. புதுசா ஒருத்தர் பக்கத்துல வந்திருக்கிறதா சொன்னாங்க பாத்தீங்களா, அவரும் மென்டல் பேஷண்ட் புதுசா வந்திருப்பாரு. ஆக்சுவலா நமக்கு தான் அவங்க மென்டல் பேஷண்டா தெரிவாங்க, அவங்களுக்குள்ள அவங்க மென்டல் அப்படின்றது தெரியாது இல்ல. அதனால ரொம்ப சகஜமா பேசுற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு படம் புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு புரிஞ்சது. இல்ல வேற எப்படியாவது இருக்கலாம்னா எப்படி இருக்கலாம்ன்றதை நீங்க சொல்லுங்க.
இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.